ஹாய் டியர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் பக்கம் வந்து வீடியோஸ் போட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சு கோவக்காய் பொரியல் தான் எங்கள் வீட்டில். காலையில் சாம்பார்னாலே செவ்வாய்க்கிழமை காலையில் பொங்கல் தான் சாப்பாடு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வேறு, வடை வேறு பண்ணேன். வடை, பொங்கல், சாம்பார். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சு. அதுவும் என்னோடய கைப்பக்குவத்தில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளாம் இந்த வடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு பசங்களுக்கு வடையும் பொங்கலையும் செஞ்சு கொடுத்து, பாப்பாவுக்கு 8:10க்கெலாம் பஸ் வந்துடும், தம்பிக்கு வந்து 8:20க்கு வரும். அவங்க 2 பேரையும் கிளப்பி அனுப்பிச்சா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகுவேன். வடை இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே வந்தது. வடை ஆறுனத்துக்கு அப்புறம் கூட அந்த சாஃப்ட்னஸ் போகலை. என்னமோ தெரியல, இன்றைக்கி நல்லா வந்துருச்சு வடை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்போதுமே நம்ம பார்த்து பிளான் பண்ணி பண்ணும்போது நல்லா வராது. திடீர்னு பண்ணும்போது தான் நல்லா வரும். தம்பிக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் சாதம், கோவக்காய் பொரியல். இன்றைக்கி அவனுக்கான ஸ்நாக் ஷெட்யூல் வந்து ஃப்ரூட்ஸும் ஜூஸும். ஜூஸுக்கு வந்து எந்த விதமான ஃப்ரூட்ஸும் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து லெமன் இருந்தது. லெமனை போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு அவனையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி பாப்பா கிளம்பியாச்சு, தம்பியும் கிளம்பிட்டான். இனிமேல் தம்பி கிளம்புனதுக்கு அப்புறம்தான் பாடா அப்படின்னு ஒரு காஃபி போட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கிச்சனே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். தம்பிக்கு வேறு வேன் வந்துருச்சு, கிளம்பியாச்சு. பாய் சொல்லி கிளப்பிட்டேன், போயாச்சு.